ஆலங்குளம் திமுக வேட்பாளருக்கு தொடர் சிக்கல். கடையம் திமுக வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் ராஜினாமா. தேர்தல் அலுவலகத்தில புகுந்து கிளை செயலாளர் ரகளை. கட்சி நிர்வாகிகளிடையே ஆலங்குளம் திமுக வேட்பாளர் அனுசரித்து போகாததால் நிர்வாகிகளின் மோதல் போக்கு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதிமுகவில் இருந்து வந்தவருக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளதால் நிர்வாகிகள் கொதிப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் கடையம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மகேஷ் மாயவன் சுயமரியாதையை இழந்து கழக பணியாற்ற நான் விரும்பவில்லை என்று கூறி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் பிரசார வாகனத்தில் ஏறிய தன்னை ஒன்றிய செயலாளர் என்றும் பாராமல் கீழே இறக்கிவிட்டதாகவும் கூறியுள்ள அவர், திமுகவில் 21 வருடத்திற்கு மேல் பணியாற்றியுள்ளேன். தற்போது கடையம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராக இருந்து வருகிறேன். தற்போது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக அதிமுகவில் இருந்து கட்சி மாறி வந்த மனோஜ் பாண்டியன் போட்டியிடுகிறார். அவர் அதிமுகவில் இருந்து வந்த நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு இங்கு அரசியல் செய்கிறார். இதனால் உண்மையான திமுக தொண்டர்களுக்கு மதிப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது திமுகவில் வேட்பாளராக இருக்கும் மனோஜ் பாண்டியன் சுயமரியாதை பற்றி பேச தகுதியற்றவர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் லெட்டர் பேர்தில் எழுதியுள்ளார். தேர்தல் அலுவலகத்தில் ரகளை. இதனிடையே ஆலங்குளம் திமுக தேர்தல் மருதப்புறத்தை சேர்ந்த கிளைக்கழக நிர்வாகி மாரித்துரை என்பவர் வேட்பாளர் மேலுள்ள அதிருப்தியில் அங்கிருந்த நாற்காலிகளை எடுத்து உடைத்தார். மேலும் மனோஜ் பாண்டியன் இந்த தேர்தலில் தோற்று போவார் எனவும் கூறிக்கொண்டே சென்றார். இதுபோன்ற நிகழ்வுகளை மனோஜ் பாண்டியன் கவனித்தால் தான் கணிசமான வாக்குகளை பெற முடியும் என மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள விசில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.